சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல, டெஃபினட்டா அது கவி இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை கவிக்கு தெரியாம நான் வேற ஒரு பொண்ணு கூட பழகி இருக்கணும், இல்ல கவியை மீட் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கிட்ட பழகி இருக்கணும். அது மட்டும்தான் உண்மை. இப்போ எனக்கு குழப்பமா இருக்கிறது இதுதான். நான் வேற ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு கவியை காதலிச்சனா, இல்ல கவிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை காதலிச்சனான்னு எனக்கு தெரியல அஞ்சலி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அஞ்சலி, ஆக மொத்தம் 2 பேருக்கும் நான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த துரோகத்துக்கு தண்டனையாதான் இப்ப இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இல்ல சார், நீங்க தேவையில்லாம உங்களை குழப்பிக்காதீங்க. நீங்க அப்படியெல்லாம் பண்ற ஆளே இல்ல சார். நீங்க ரொம்ப நல்லவரு, நேர்மையானவரு. உங்களால யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது சார். அது எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தப்பானவனா இருந்திருந்தா இப்பவும் அப்படித்தானே இருந்திருக்கணும். ஏன்னா ஆக்சிடென்ட்ல பழசவனா நான் மறந்திருக்கலாம், ஆனா என் கேரக்டர் மாறி இருக்காதுல்ல. நான் இப்போ என் மனசுக்கு ரொம்ப நேர்மையா இருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடியும் நான் அப்படித்தானே இருந்திருக்கணும். ஆனாலும் அதெல்லாம் மீறி ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்போ கவிக்கும் நான் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது. அந்த பாவத்துக்கான தண்டனையை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்.